உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு பைபிளைங்களையும் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அனாலிசிஸ் பண்ணிட்டு வரும் வாரத்தில், அதாவது இந்த வாரத்தில் இவனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், தற்காலிகமாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக இவனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், லாங் டேர்மாக இவனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் முறையை பயன்படுத்தி நான் உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸை நான் வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ லெவல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் மெத்தடாக நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பல்வேறு விதமான அனாலிசிஸ் மெத்தடை கற்றுக்கிட்டு நீங்களே ஓனர் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் போடக்கூடிய பெரும்பாலான வீடியோனுடைய முக்கிய நோக்கம் வந்து நீங்கள் ஓனர் அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு பைபிளைங்களும் என்ன சொல்ல வராங்க பார்ப்போமா? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கன்ஃபர்மேஷனை வச்சு ஸோ ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது இவன் அடுத்தடுத்த உச்சக்கட்டத்தை புதிய உச்சத்தை அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த புதிய உச்சத்தை அடைவதற்கு முன்னாடி ஒரு ரீடெஸ்ட் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கும். யார் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே நிஃப்டி தான். ஸோ அதை வந்து அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை பிறவிகள் மாதிரி. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நான் பேங்க் நிஃப்டிலையும் சொல்கிறேன். ஸோ அடுத்த இதில் மட்டும் இல்லை, ஸோ நிஃப்டியில் சொல்லிவிட்டு அடுத்து நான் பேங்க் நிஃப்டிலையும் லைட்டாக ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். சரி, ஓகே. இந்த சிங்க், அதாவது கீழே இருந்து மேலே நூல் பிடிச்ச மாதிரி போயிருக்கானா, இந்த ஸ்விங்குக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.6 இருந்து 0.8%. ஸோ இதுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000. ஸோ இந்த 16,000 வரைக்கும் வந்துட்டு அதுக்கடுத்து இவன் ஒரு புதிய உச்சத்தை அடைவான் அப்படிங்கிறது தான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரிங்களா? சரி, புதிய உச்சத்தை அடைவான் அப்படிங்கிறது இவனோட லாங் டேர்ம். இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.6 ரேஞ்சஸ் வரைக்கும் ரீட்ரெஸ்மெண்ட் வருவான், அதாவது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வாரத்தில், சரிங்களா? ஸோ அடுத்த வாரத்தில் வந்து இவனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிடலாம். ஸோ என்னுடைய கணிப்புப்படி ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங், ஸோ இந்த ஹையிலிருந்து ஸோ இந்த ஸ்விங் வந்துருக்கானா, ஸோ இந்த ஸ்விங்குக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல 0.6 அப்படிங்கிறது எந்த ரேஞ்சஸ்ல இருக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 17,576 ரூபா. அப்புறம் 0.8 கிட்டத்தட்ட 0.78, 0.8ங்கிறது 17,800 ரூபா. ஸோ இதுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து இந்த வாரத்தில் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதா எனக்கு வந்து தோணுது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆவரேஜாக போட்டோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 17,600லேருந்து 17,700. ஸோ இந்த ரேஞ்சஸை இந்த வாரத்தில் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஷ் என்கல்பிங் இருக்குங்களா, அதாவது ஒரு கிரீன் கலர் கேண்டில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் என்கல்பிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிஷ் என்கல்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு தான். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்னோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் தான் இருக்கும், க்ளோசிங் வைக்கல. சரிங்களா? ஸோ இது வந்து ரெட் கலர் கேண்டில் இல்லைங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து ஓப்பன் பாயிண்ட், கீழே இருக்கிறது தான் க்ளோசிங். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அங்கே இருக்கு பாருங்க, 17,185 ரூபா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் கேண்டிலோட ஹை வந்து என்ன, 17,280 ரூபா. ஸோ இந்த 17,280 ரூபாய்க்கு மேலே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சான் அப்படின்னா இந்த ஸ்விங்குக்கு 0.6லேருந்து 0.8% வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17,600லேருந்து 17,700 இந்த ரேஞ்சஸை கண்டிப்பாகவே போவோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ரேஞ்சஸ் போகும்போது, அதாவது 17,700 டச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனில், சரிங்களா? ஸோ புட் ஆப்ஷனில் பை பண்ணலாம். என்னன்னா ஒரு, அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அவுட் ஆஃப் த மணியில் நான் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ரேஞ்சஸை ரீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த 17,600லேருந்து 700 இந்த ரேஞ்சஸ் போயிட்டு ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்குக்கு 0.6% அங்கே 16,000 அப்படிங்கிற இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதா என்னுடைய கணிப்பு சொல்லுது. சரி, இப்போ நம்ம வந்து பை சைடு பார்த்துட்டோம். அதாவது இந்த பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் மேலே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சா இந்த பாயிண்ட்டை மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இன்கேஸ் செல் சைடு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிஷ் என்கல்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இன்னும் ஆனில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா
ஆக்சுவலாக இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கு மேலே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் அடுத்து பை சைடு போகும். இன்கேஸ் க்ளோசிங் வைக்கல அப்படின்னா இந்த பேரிஷ் என்கல்ஃபிங்கை ரீடேஸ் பண்ணுறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ரீடேஸ் பண்ணிட்டு இன்கேஸ் இவன் கீழே வந்து இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னை பிரேக் பண்ணான் அப்படின்னா அடுத்து ஃபர்தராக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் இந்த பை சைடு தான் போகும் அப்படின்னு தோணுது. நம்ம போன வாரத்திலே பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் போன வாரம் வீடியோவை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு ட்ரை பண்ண வேண்டாம், ஸோ செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கிட்டத்தட்ட 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட்லேயே இருந்தாப்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் பை போனான். சரிங்களா? சரி, இப்போ நான் என்னோட கணிப்புப்படி இப்போ பை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை ஆகிட்டு இந்த ஸ்விங்கோட கிட்டத்தட்ட ஒரு 17,600லேருந்து 700 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து இந்த பெரிய ஸ்விங்கோட 0.6 0.8%, அதாவது 16,000 அப்படிங்கிற ரேஞ்சஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சரிங்க மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரே சேம் தான், எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இவங்க வந்து ஒரு இரட்டை பிறவிகள். சரிங்களா? சரி, அப்போ இரட்டை பிறவிகள் அப்படிங்கும்போது இந்த ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருங்களா? ஸோ ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்குரிய ஆக்சுவலாக டார்கெட்டையும் ரீச் பண்ணிட்டாப்புல. சரி, இருந்துட்டு போதும். சரி, ஓகே. ஸோ நிஃப்டியில் வந்து இங்கே பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதை பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா, அதாவது டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த மூவ்மெண்ட் வந்து 0.6லேருந்து 0.8. ஸோ 0.6லேருந்து 0.8 அப்படிங்கிறது என்ன ரேஞ்சஸ் வருது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 40,700. வந்து 0.6ன்றது கரெக்டாக கிட்டத்தட்ட 40,100ங்களா? 0.8ன்றது 40,000 கிட்டத்தட்ட 850. ஸோ இது சென்டர் பாயிண்ட்ஸை கூட நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,600 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சஸ் வரைக்கும் கண்டிப்பாகவே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வாரத்தில் இந்த அப் மூவ்மெண்ட் ஆகிட்டு ஸோ அங்கிருந்து அடுத்து இந்த ஓவராலாக நம்ம அந்த பெரிய ஸ்விங்கோட 0.6லேருந்து 0.8, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35,000. அதாவது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 40,600 அப்படிங்கிற 40,500 600. ஸோ இந்த ரேஞ்சஸ் போயிட்டு அங்கிருந்து 35,000 நோக்கி வருவதற்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 40,500 600 இந்த ரேஞ்சஸில் இருக்கும்போது ஒரு அவுட் ஆஃப் த மணி வந்து ஒரு 35,000 நோக்கி வர்ற மாதிரியான ஒரு அவுட் ஆஃப் த மணியை ட்ரை பண்ணலாம். அது நான் உங்களுக்கு நான் வீடியோ வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் போகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? சரிங்க மக்களே, ஸோ இது வந்து பை சைட். அடுத்து செல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதே தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதாவது 13 அக்டோபர் 2022. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோவுக்கு கீழே டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஸோ நம்ம செல் சைடு ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த வாரம் பை சைடு இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்னுடைய கணிப்பு சொல்லுது. சரிங்களா? சரிங்க மக்களே, ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ். சரிங்க மக்களே, நான் அடுத்த பதிவில் ஸ்விங் ட்ரேடிங் அப்புறம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு தேவையான ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து வித் அனாலிசிஸோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரிங்க மக்களே, ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.